உங்களுக்கும் எங்களுடைய யூடியூப் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணுன்ற விருப்பம் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன பேக் இருக்குது அப்படின்றது வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு ஜாயின் பண்ண தெரியல அப்படின்ற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு ஹைன்னு ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க. எப்படி ஜாயின் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஃபைனல் வீடியோவில் மட்டும்தான் நம்ம ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுப்போம். மற்றபடி ஃபைனலான கெஸ்ஸிங் மட்டும்தான் கொடுப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. 20/11/2024 கேரளா லாட்டரிக்கான கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 50-50 பொறுத்த மட்டும் நம்ம எப்பவும் சொல்கிறது தான், பிரிண்டிங் நம்பர்ஸ் எப்பயுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் அன்சோல்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். நமக்கு அதிகமான அன்சோல்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 50-50 தான். அதனால் முடிஞ்ச மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அதையும் தாண்டி நமக்கு நல்ல ஒரு வெற்றி நாளைக்கு கிடைக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்ததுன்னா எங்களுடைய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர்களை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு வராதுன்னு தோணுச்சுன்னா அந்த வீட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு 50-50 பொறுத்த மட்டும் எங்களுக்கு சிபோர்டு ஆப்ஷனில் 4, 9, 1, 6, 2, 7 இதுலேருந்து தான் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நாளைக்கு இந்த எண்கள்லேருந்து நமக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். முடிஞ்ச மட்டும் இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4, 9, 1, 6, 2, 7 நாங்கள் சிபோர்டில் டார்கெட் பண்ணக்கூடிய நம்பர்கள். 99% இல்லை 90% பார்த்திங்கன்னா இந்த எண்கள் வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது. அதே நேரத்தில் இந்த எண்கள் தான் நாங்கள் முக்கியமான எண்களாகவும் கொண்டு வந்திருக்கோம். மறுபடியும் இதே பேட்டர்னில் வருமா அப்படின்றத யோசிக்காதீங்க. நமக்கு ஒரே மாதிரியான பேட்டர்ன்கள் தான் வந்துட்டுருக்கு. அதனால் நாளைக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பாக்ஸ் நம்பர்ஸை பொறுத்த மட்டுமோ அந்த 6 எண்கள்லேருந்து தான் இன்றைக்கி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். 421, 476, 926, 971. இதை பாக்ஸ் நம்பர்ஸோ இல்லை டைரெக்டாகவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த எண்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மறுபடியும் 4 வருமா அப்படின்றத யோசிக்காதீங்க. நமக்கு வந்த எண்கள் தான் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஒன்று பவர் எண்களோ இல்லை டைரக்ட் எண்களோ மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதுவும் 4, 9ன்றது பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக நமக்கு வந்துட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆல்போர்டை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா நாளைக்கு நாங்கள் டார்கெட் பண்ணுறது 2 இல்லை 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றது தான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 2, 7 வருதான்றதை பாருங்கள். அப்படி எந்த போர்டில் வருதுன்றதை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நாளைக்கு இதுலேருந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சார்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நமக்கு வந்த பேட்டர்னில் தான் நமக்கு மாறி மாறி வந்துட்டுருக்கு. அதனால் மோஸ்ட்லி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு வேளை நமக்கு பவர் நம்பர்லாம் மாறும். நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நமக்கு முந்தா நேற்று நமக்கு 139ன்றது வந்திருந்தது. அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி 9க்கு பவர் 4, 3க்கு பவர் 8ன்றதை கொடுத்துருந்தாங்க. அதே பேட்டர்னில் தான் 729லேருந்து நாளைக்கு 2, 7 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் பொறுத்த மட்டும் 21, 26, 71, 76ன்றதை கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு சின்ன ரிஸ்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு ஏபிஎஸ்சிபிசி பாஸ் ஆகுன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கும் அதே நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த எண்கள்லேருந்து உங்களுடைய எண்களை தேர்ந்தெடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு பி போர்டில் இல்லை சி போர்டில் 2, 7 வந்துச்சுன்னா 12, 62, 17, 67 ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். நன்றி.